ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராமத்து முறையில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சுரக்காய் கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிஞ்சு சுரக்காயை 1/2 கிலோ அளவுக்குள்ள ஒரு பிஞ்சு சுரக்காயை தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா விதையை எடுத்துட்டு சதப்பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி 3/4 ஸ்பூன் சேருங்க, கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதில் ஓடு தூசி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு, அதாவது சுரக்காயில் ஒரு 3/4 அளவு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக சாய்ச்சி பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே வரணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டுட்டு எடுத்துட்டு நல்லா மத்துக்கட்டை வச்சு நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே தாளிப்பு வடகம், சின்ன வெங்காய வடகம் இருக்குது இல்லைங்களா, அந்த வடகம் ஒரு வடகத்தை தூளாக உதுத்து விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தாளிப்பு இந்த வடகமும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மட்டும்தான் தாளிப்பு. கடுகு இதெல்லாம் அதிலேயே இருக்கும், வடகத்துலேயே கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறதுல நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் வேறு என்ன ரெசிபி போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.